ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த கால வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வராக வாசிக்கின்றோம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்பமும் முடிவும் கர்த்தர் என்பது உண்மை. இந்த இடைப்பட்ட கால அந்த வாழ்க்கையானது வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சுதந்திரத்தை கர்த்தர் நம்முடைய கைகளில் கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் நம்முடைய தீர்மானம் நம்முடைய முடிவை நிர்ணயிக்கிறது என்பது மறக்க முடியாத ஒரு உண்மையாகும். தேவனை குறித்து நாம் அறிவதற்கு அவரே தம்மை ஒவ்வொரு நாட்களும் நம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதனாலே யாரும் போக்கு சொல்லுவதற்கு ஒரு நாள் முடியவே முடியாது. தேவனை அறிந்திருந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் சுய இச்சைக்குள்ளாக இழுப்புண்டு தகாத காரியங்கள் தானும் ஈடுபட்டு அதை செய்கிறவர்களிடத்தில் பிரியமாகவும் நாம் காணப்பட்டால், அதான் வேதவசனம் சொல்லுகின்றது, தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார் என்று பவுல் மிகவும் அழகாக தெளிவுபடுத்தி அங்கு சொல்லுகிறார். பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கின்றதான பொழுது எகிப்தின் அடிமைகளாய் காணப்பட்டதான இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலை செய்யும்படியாக மோசேயை அனுப்பிய பொழுது பார்வோன் அங்கே மறுத்து விடுகிறார். கர்த்தர் பலவிதமான வாதைகளை அனுப்பினார். முதலில் ஒரு முன்னறிவிப்பு கொடுத்தும் அவன் மனம் மாறவே இல்லை. பிற்பாடு பார்வோனுடைய அந்த மன கடினத்துக்கே கர்த்தர் அவனை விட்டு விடுகிறார். இறுதியாக நாம் பார்க்கின்றதான பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை செய்யப்பட்டவர்களாக புறப்பட்ட பிற்பாடும் அந்த பார்வோன் படையெடுத்து அவர்களுக்கு பின்பாக தொடர்ந்து வருகிறார். அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். அப்பொழுது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்று சொல்லி அன்று இரவில் எகிப்திய சேனை முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. மேலும் நாம் பார்க்கின்றதான பொழுது வனாந்தரத்தில் இஸ்ரவேலை வழிநடத்திய தேவன் ஏற்கனவே மன்னாவும் இறைச்சியும் அவர்களுக்கு கொடுத்திருந்தோம். அவர்கள் இச்சையுள்ளவர்களாகி திரும்பவும் தெய்வ சமூகத்தில் முறையிடுகிறார்கள். கர்த்தர் கொள்ளையாக காடைகள் நிறைய குவிய செய்கிறார். ஜனங்களும் எழுந்து ராப்பகலாக காடைகளை சேர்த்து குவித்து அங்கு வைக்கிறார்கள். கடைசியாக நடந்தது என்ன? தங்களுடைய பற்கள் நடுவே இருக்கிறதான இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னமே அங்கே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது என்று சொல்லி என்னாகும் 11வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவருடைய இச்சைக்கு கர்த்தர் அவர்களை விட்டு விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்று இஸ்ரவேல் தங்களுக்கென்று ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட பொழுது கர்த்தர் எச்சரித்தார். ஆனால் அவர்களோ கேட்கவில்லை. கர்த்தர் அவர்களுக்கென்று ஒரு ராஜாவை கொடுக்கிறார். ஆனால் பிற்பாடு நடந்த விளைவு என்ன என்று சொல்லி பார்க்கிறதான பொழுது அவருடைய வாழ்க்கையில மிகவும் வேதனைப்பட்டார்கள், கஷ்டத்தை அனுபவித்தார்கள். நம் தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக கர்த்தரோடு கூட நாம் போராடுகளாய் காணப்பட்டால் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்பதில் தவறே இல்லை. ஆனால் சுய இச்சைகளுக்கு அடிமையாகிவிட்டால் அதனுடைய விளைவு மிகவும் பயங்கரமாய் காணப்படும். தேவனுடைய திட்டத்துக்குள்ளாக நம்மை முற்றிலுமாய் விட்டு கொடுத்து வேண்டும். அவர் பார்த்துக் கொள்வார் என்கிற நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த காலை பொழுதிலே பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். நம்மை முற்றிலுமா இந்த காலை பொழுதிலே தெய்வ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். ஒரு தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும், ஒரு முடிவு உண்டாக வேண்டும். அதான் கிறிஸ்தவனாகிய பவுல் சொல்லுகிறார், எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அறியீர்களா? நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட்டோம் என்று சொன்னார் நிச்சயமாக அவருடைய சித்தம் செய்வோம். அல்லது உலக இச்சைகளுக்கும் உலக காரியங்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து அந்த போக்கிலே நாம் போனோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஐயோ. ஆகினால் தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தீர்மானத்தோடும் ஒரு முடிவோடும் கூட
அவருக்கென்று வாழ இந்த காலை பொழுதிலே நம்மை பரிபூர்ணமாய் தாழ்த்துவோம். தெய்வ கிருபை யாவரோடும் கூட இருப்பதாக ஜெபிக்கலாம். நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் இச்சைகளை நிறைவேற்றாதபடிக்கு ஆண்டவரே, தகாத விதமாய் நாங்கள் அப்படிப்பட்ட விண்ணப்பம் செய்யாதவர்கள், எங்களுடைய சுயமான காரியங்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் செய்யாதவர்களாக உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதாக நாங்கள் தெய்வ சமூகத்தில் அப்படி ஜெபிக்க இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையில் தருவீராக. உம்முடைய சித்தங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வார்த்தையை கேட்ட யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நாட்கள் ஆண்டவரே நாங்கள் எடுக்கிற தீர்மானம் உம்முடைய சித்தத்தின்படி காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.